அப்படின்னா இது வரைக்கும் நீங்க ஹிஸ்டரியை எப்படி படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை விட்டு ஒரு படி எக்ஸ்ட்ரா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தலைப்புகள் இருந்து உங்களால கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வீடியோ இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லயே நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்கை கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெற்றி 100% என்ன பண்ண முடியும், உத்தரவாதம் செய்ய முடியும். இந்த யூனிட் 4ஓட சிலபஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த தலைப்பெல்லாம் சார் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். எதை படிக்க தேவையில்லை, யூனிட் நம்பர் 4ல பார்ட் 2 படிக்க தேவையில்லை, பார்ட் 3 படிக்க தேவையில்லை, பார்ட் 4 படிக்க தேவையில்லை. இதையும் தாண்டி எந்த கேள்விகள் நீங்க படிக்க தேவையில்லை அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிற தலைப்பு நமக்கு தேவையில்லை. இதுல இருந்து ஒரு கேள்வி வருது இல்ல 2 கேள்வி வருது. ரைட் சார், ஏன் இதை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, 80 பேஜ்கள் நீங்க படிச்சால் மட்டுமே தான் இதுல இருந்து ஒரு கேள்விகளோ 2 கேள்விகளோ பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரியை நம்ம யூனிட் 8ல என்ன படிக்கிறோமோ அதை வச்சு மேனேஜ் பண்ண பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமையே தவிர்த்திடலாம். ரைட், அப்ப நான் சிலபஸை என்ன பண்ணிட்டேன், 100% இருந்த சிலபஸை இப்ப வெறும் 20லேருந்து 25% சிலபஸா மாத்திட்டேன். ரைட்டா, இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரப்போகுது சார் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். இதுல அதிகமான தலைவர்கள் பெயரோ இல்ல அவர்கள் சண்டையிட்டதோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை கான்செப்டுவலா படிச்சிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய அந்த ஒரு கேள்வியை நீங்க பதில் சொல்லி முடிச்சிடலாம். மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், இன்னும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கு. குப்தால இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுறாங்க, டெல்லி சுல்தான்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுறாங்க, முகல்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுறாங்க, மராத்தாஸ்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுறாங்க, விஜயநகர் அண்ட் பாமினில இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுறாங்க. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்க சரியாக பதில் சொல்லும் பட்சத்துல மேற்கொண்டு 5 கேள்விகளை எப்படி சார் நான் பதில் சொல்றது, அதை இந்த ட்ரெண்ட் மூலியமாவே பார்த்தரலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த வரலாற்றை ஃபுல்லும் படிச்சு முடிச்ச பிறகு இரண்டாவதா நீங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா அதற்குரிய சான்றுகளை பார்த்தரணும். இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து கேள்விகள் வருது, இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து கேள்விகள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே என்ன கேட்கறாங்க, இன்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட் கேள்வி இருக்கு. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அபிஷியல்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. அரசர்கள்ல இருந்து கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியும். அதனால அரசர்களை பத்தி நான் இங்க பேசவே கிடையாது. நான் எதை மட்டும் தான் பேசுறேன், அரசர்களே இல்லாத சிந்து சமவெளி நாகரிகத்துல நீங்க அதை கான்செப்டுவலா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி உறுதியாக இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுறேன், சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு டிக் அடிச்சிடுறேன். ரைட்டா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், குப்தர்கள்ல இருந்தும் டெல்லி சுல்தானியர்கள் இருந்தும் முகல்ஸ்ல இருந்தும் மராத்தாஸ்ல இருந்தும் விஜயநகர் அண்ட் பாமினில இருந்தும் 5 கேள்விகள் வருது. அந்த கேள்விகளை நாங்க சரியா பதில் சொல்லணும் அப்படின்னா எதெல்லாம் நீங்க முடிச்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா என்ன கொடுத்திருக்கேன், இன்ஸ்கிரிப்ஷன் சான்றுகளை நீங்க படிச்சு முடிச்சிடணும். அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா அபிஷியல்ஸ் அதிகாரிகளை நீங்க படிச்சு முடிச்சிடணும். அதிகாரிகள்ங்கிற பட்சத்துல மத்திய அரசுக்கான அதிகாரிகளை படிச்சிடணும், மாநில அளவிலான அதிகாரிகளை படிச்சு முடிச்சிடணும், கிராம அளவிலான அதிகாரிகளை படிச்சு முடிச்சிடணும். இதுதான் ஆர்டர். அபிஷியல்ஸ் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசுல எந்த அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத பாத்துக்கணும். மாநில அளவுல எந்த அரசர்கள் அதிகாரிகளை நியமித்திருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பெயர், அவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கறத பாத்துறோம். அதுக்கப்புறம் கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 2 அதிகாரிகளோ 3 அதிகாரிகளோ தான் இருப்பாங்க. அந்த அதிகாரிகள் சார்ந்த கேள்வி வந்துருது. ரைட் சார், அது இல்லாம அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், புக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்டைஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஒரு அரசர் ஒருத்தவரை பேட்ரோன் பண்ணியிருக்காரு, அவருக்கு தேவையான உதவிகளை கொடைகளை கொடுத்து கௌரவிக்கிறாரு, அவரை தன்னுடைய அவையில வச்சிருக்காரு அப்படிங்கிற எந்த விதமான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து வந்த பயணியா இருக்கட்டும் அவர்களுக்கு இங்க மரியாதை அளிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா புக்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பர்டைஸை நீங்க படிச்சு முடிச்சிடணும். சரி சார், அதையும் முடிச்சுட்டேன் அப்படின்னா 4வதா எங்க சார் வரணும் அப்படின்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பண்டைய புராதான சின்னங்கள் அந்தந்த அரசு எதை கட்டினார்களோ அதை படிச்சு முடிச்சிடணும். இப்படி படிக்கும் போது நமக்கு என்ன சார் தெரிஞ்சிடும், நம்ம 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே இந்த ஹிஸ்டரிங்கிற ஒரு கதையை கேட்டுதான் நீங்க வளர்ந்துருப்பீங்க. அப்ப அந்த ஹிஸ்டரியிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்க சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே பிரிலிம்ஸ்ல இருந்து வெளியில வரும்போது மெயின்ஸுக்கு நான் வந்து போயிடுவேன்ப்பா, எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கு, அதை நான் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட வெளியில வரலாம். எனக்கு தெரிஞ்ச கேள்விகளை நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னா என்னுடைய மெயின்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ரைட் சார், நீங்க டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிறாங்கன்னு சொல்லிட்டீங்க, ப்ரூஃபை வச்சு சொல்லிட்டீங்க, ட்ரெண்ட்ல என்ன கேள்விகள் வருது அப்படிங்கிற டிக் மார்க் அடிச்சு காட்டிட்டீங்க, சிலபஸ்ல எதை படிக்க வேணாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வேற என்ன